வெல்கம் பேக் டு மிஸ்டிக் இன்ஃபினிட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வீக்லி ப்ரெடிக்ஷன். அதாவது இந்த வாரம் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன மாதிரி சேலஞ்சஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ண போகிறீங்க, எந்த இடத்துல வந்து உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், அப்புறம் உங்களுடைய கெரியர் ஃபினான்ஸ் அந்த செட் ஆஃப் அந்த இது பொறுத்த வரைக்கும், அண்ட் உங்களோட பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் வரப்போகுது அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ரெசனேட் ஆகுறதை எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத விட்டுருங்க. அண்ட் இன்டெப்த்தாக ரிலேஷன்ஷிப் பற்றியோ கரியர் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பர்சனல் ரீடிங் வாங்க, டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். ஸோ இப்போ நம்ம இந்த வாரத்துக்கான பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். வீக்லி ப்ரெடிக்ஷன். கார்டு ரீட் பண்ணிடலாம். ஓவரால் கார்டு எனர்ஜி படி பார்க்கும்போது இந்த வாரத்துக்கான ஓவரால் எனர்ஜி வந்து ஒரு டிரான்சிஷன் எனர்ஜியை காட்டுது. ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து உங்களை ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ண ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிப்பீங்க. ஏன்னா வந்து மென்டலாக ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு நியூ டிசிஷன் எடுத்து அந்த டைரக்ஷனை நோக்கி நீங்கள் மூவ் ஆகிற ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். அண்ட் இந்த வாரம் வரப்போகிற முக்கியமான சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய கான்ஃபிடென்ஸும் கரேஜும் வந்து அதிகமாகும். நீங்கள் ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கலாம். அதே மாதிரி ஒரு லீடர்ஷிப், அதாவது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். சிலருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன் ஒருத்தர் வந்து லைஃப்பில் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் எந்த விஷயம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எமோஷ்னல் மெச்சூரிட்டி அதிகமாகும். அதாவது ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, ஒர்க்கில் இருந்த அந்த எமோஷ்னல் இஷ்யூஸ் வந்து கொஞ்சம் செட்டில் ஆகும். சிலருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கும், சிலருக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி எந்த சேலஞ்சை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருக்காது. ஏன்னா வந்து டிசிஷன் எடுக்க வேண்டிய இடத்துல டிலே பண்ணுனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்கள்கிட்ட கை நழுவி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த வாரம் வந்து ஓவர் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். அண்ட் கெரியர் ஃபினான்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கெரியரில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது. ஒரு புதிய ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கோ, இல்லை இன்டர்வியூ வரோம், இல்லை அப்படின்னா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஒரு பிஸ்னஸ் ஐடியா, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அண்ட் ஃபினான்சியல் ரீதியாக பார்க்கும்போது ஒரு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுது. ஸோ இன்கம் சோர்ஸஸ் வந்து பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் நல்லா யோசித்து மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்னு பார்க்கும்போது கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமாக தெரியுது. ஏன்னா வந்து சில விஷயங்கள் ஓப்பனாக பேசப்படாமல் இருக்குது. ஸோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அசியூம்ஷன் பண்ணாமல், அதாவது இது அப்படி நடந்துருமோ, அது இப்படி நடந்துருமோ, இவங்க இப்படி பேசினாங்களா, அவங்க அப்படி பேசினாங்களா, அசியூம்ஷன் தேவையில்லை. நேரடியாக வந்து நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அண்ட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பழைய காயங்களை வந்து மனசில் நீங்கள் வந்து வச்சுக்கோவீங்க. ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. நீங்கள் வந்து அதை வச்சுக்க உங்களுக்கு வந்து வரக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள் கூட கொஞ்சம் வந்து டிலே ஆகும். ஸோ வந்து அந்த பெயினை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் புதிய விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் லைஃபுக்குள்ளே வந்து அது வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் முதல்ல ரெடி ஆகணும். அதுதான் வந்து யூனிவர்ஸோட அட்வைஸாக இருக்குது. அண்ட் இந்த வாரத்தோட ஃபைனல் அவுட்கம் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது ஒரு வார முடிவில் வந்து ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட், அதாவது ஒரு ஈகோ கிளாஷ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எல்லா ஆர்கன்ஸ்லேயும் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா வந்து சில டைம் வந்து அமைதியாக விலகிறது தான் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தேவையில்லாத சண்டை வருது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி இருந்ததுன்னா இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக வந்து முடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த வாரத்தினுடைய பெஸ்ட்டான விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு ஈகோ கிளாஸஸ், ஒரு தேவையில்லாத சண்டைகள் வருது அப்படின்னா தயவு செய்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் அந்த இடத்த வந்து டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வெளியே வரலாம். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா மிஸ்டிக் இன்ஃபினிட்டி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.